அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1/4 கிலோ சிக்கனை இந்த மாதிரி கொத்தி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி கொத்தி வாங்கிக்கோங்க. ஒரு 5 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். மிக்சியில் அரைக்கிறதுனால இந்த சைஸில் வெட்டியிருக்கேன். சிக்கனில் ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிகட்டிடுங்க. ஒரு 5 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக. ஒரு 5 கொத்து அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். தான் இதுக்கு தேவையான பொருள். இதோட ஒரு 1.5 தேங்காய், ஒரு தேங்காய், சின்ன சைஸ் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இந்த வெங்காயத்தோட தண்ணியை இந்த சிக்கனோட தண்ணியிலையும் இந்த எல்லாத்தையும் மசாலாவையும் அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சாச்சு. இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் உருட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி வேகணும். பொறுமையாக சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் கறியெலாம் உள்ளே இருக்க நல்லா வேகும். அவ்வளோதான். சுவையான சிக்கன் கோலா உருண்டை ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.